ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பமார்கள் கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டிய ஒன்று. வீட்டிலே இருமுடி கட்டி கிளம்புகிற பொழுது வீட்டிலே ஏற்றப்படுகிற அந்த ஜோதிக்கு தனி சிறப்பு உண்டு. ஐயப்பன் தான் மலைக்கு போய்விட்டார் என்று இல்லத்தில் இருப்பவர்கள் அந்த ஜோதியை குளிர வைத்து விடக்கூடாது. இந்த ஜோதி தான் ஐயப்பமார்கள் ஒவ்வொருவருக்கும் மலைக்கு சென்று திரும்புகிற வரை வழிகாட்டுகின்ற ஒரு ஒளி விளக்காக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் அனுபவத்திலே கண்ட உண்மை இது. எனவே வீட்டிலே ஏற்றப்படுகிற ஜோதி அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு பெண்களினுடைய கடமை. எனவே அந்த சுவாமிக்கு வழிகாட்டக்கூடியது அந்த ஜோதி தான். யாத்திரை புறப்பட்டு தொடங்கி மீண்டு வருகிற வரை அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் பாதுகாப்பது அந்த ஜோதி வழிபாடு தான். விரத முறையை முறையாக பின்பற்ற உதவுவது அந்த ஜோதி. பிரம்மச்சரிய விரதம் இருக்கின்ற ஐயப்பமார்கள் எத்தனை சிதறு தேங்காய் உடைக்க வேண்டும்? வீட்டை விட்டு இருமுடி கட்ட கிளம்புகிற பொழுது ஒரு விடலைக்காய் விட வேண்டும். அதன் பிறகு இருமுடியை தலையிலே ஏந்திய பிறகு ஒரு விடலைக்காய். அதற்கு அடுத்தபடியாக எரிமேலியிலே பேட்டை சாஸ்தாவிடத்திலே ஒரு விடலைக்காய், எரிமேலி தர்ம சாஸ்தாவிடத்திலே ஒரு விடலைக்காய், முடித்து பம்பையிலே கன்னிமூல கணபதி ஆலயத்திலே ஒரு விடலைக்காய் விட வேண்டும். அதற்கு அடுத்து சபரி பீடத்திலே ஒரு விடலைக்காய் விட வேண்டும். அதற்கு அடுத்த நிலையிலே சரங்கொத்தியிலே ஒரு விடலைக்காய் விட வேண்டும். அது முடித்து சத்தியமான பொண்ணு 18ஆம் படி ஏறுகிற பொழுது ஒரு விடலைக்காய் உடைத்து படியேற வேண்டும். திரும்பி வருகிற பொழுது ஒரு விடலைக்காயை 18ஆம் படிக்கு முன்பாக உடைத்துவிட்டு வீட்டிற்கு வந்து ஒரு காய் உடைக்கிற பொழுதுதான் உங்கள் விரதம் பூர்த்தி.